கடலூர் மாவட்டத்திற்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் காய்கறிகள் வாங்க கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. விவரங்களோடு இணைய செய்தியாளர் பிரேம் விவரம் என்ன? தேவப்பிரியன், கடலூர் மாவட்டத்தில் தற்போது ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வங்கக்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய இந்த வித்வாத் புயல் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் காலை அதிகாலையிலிருந்து கனமழை என்பது மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் கொண்டு சேர்த்து வருகிறது. அதேபோல் கடற்கரையோரமும் காற்றின் வேகமும் அதிகரித்து காணப்படுகிறது. கடலும் கொந்தளிப்பும் காணப்படுவதால் மீனவர் மத்தியில் ஒரு அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கடலூர் மாவட்ட நிர்வாக சார்பில் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ளுமாறும், அதேபோல் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையினை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருக்கிறார். அதன் எதிரொலியாக 2 நாளைக்கு கனமழை இருக்கும் என்பதால் அதற்கு பிறகு அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏறும் என்பதால் தற்போது கடலூருடைய அனைத்து காய்கறி கடைகளிலும் மக்கள் கூட்டம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. நாம் பார்க்கக்கூடிய காட்சி திருப்பாத்திரிப்புலியூர் பகுதியில் இருக்கக்கூடிய காய்கறி கடை. இந்த காய்கறி கடையிலேயே மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் நீண்ட வரிசையில் முண்டியடித்துக் கொண்டு வாங்கக்கூடிய காட்சிகளும் அரங்கேறியது. இதே போல் கடலூர் மஞ்சக்குப்பம் மார்க்கெட் மற்றும் கடலூர் முதுநகர் மார்க்கெட் என அனைத்து பகுதியிலுமே மக்கள் கூட்டம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. கூட்டம் அதிகரித்து காணப்பட்டாலும் காய்கறிகளின் விலை குறைவாகவே தான் காணப்படுகிறது. கடலூரை பொறுத்தளவில் வெங்காயம் 35 ரூபாய்க்கும், தக்காளி 42 ரூபாய்க்கும், கேரட் 58 ரூபாய்க்கும், பீட்ரூட் 36 ரூபாய்க்கும், கத்திரிக்காய் 36 ரூபாய்க்கு என விலையின் எந்த மாற்றமும் இல்லாமல் அதே விலை தான் விற்கிறது. வியாபாரிகளும் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து காய்கறிகளும் கொடுத்து வருகிறார்கள். ஒரு சில இடத்தில் தக்காளிகள், வெங்காயம் உடனே தீர்ந்துவிட நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பிரேம்.